கூட குடும்பம் நடத்தினவங்க, சுக துக்கத்துல உங்களோட நின்னவங்க, உங்களோட வாழ்ந்தவங்க. எக்ஸ் ஒய்ஃப்ங்கிற ஒத்த வார்த்தையில இதெல்லாமே மறைஞ்சிருமா? நீ சொல்றது எனக்கு தெரியாம இல்ல. நான் வேண்டான்னு விட்டதுக்கு அப்புறம் எதுக்கு பாத்துக்கிட்டு? எதிரியாவே இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா இறக்கப்படுறதுல என்ன சார் தப்பு? நீங்க போய் பார்த்தா ஆறுதலா இருக்கும்னு நானே நினைக்கும் போது அவங்க நினைக்க மாட்டாங்களா சார்? ஏன் சார் அடிதடி பண்றவங்கன்னா மனசு இருக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் 2 தடவை தான் அவங்கள பாத்திருப்பேன். எனக்கே அவங்கள பிடிச்சிருக்கு. 5 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. எப்படி உங்களால அவங்கள மறக்க முடியுது? சரி, ஓகே, இனிமே உங்க இஷ்டம். நான் சத்யாவை பார்க்க போறேன். மனசுன்னு ஒண்ணு இருந்தா நீங்களும் வாங்க. வரீங்களா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நானும் வரேன். நீங்க சொல்றதுனால வரேன். ஆனா என்ன பார்த்தா சத்யா என்ன பண்ணுவான்னு தெரியல. வாங்க. சத்யா எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? சார், ரூம் நம்பர் 303 சார். ஓகே, எஸ் சார். தேங்க் யூ. ஓகே. என்னாச்சு? வெளியே வா, வெளியே வா. வா வா. வாங்க வாங்க வாங்க. அவங்க வாண்டல. யார பார்க்க வந்த? இதை கேட்கதான் இழுத்துட்டு வந்தீங்களா? இருப்பா. யாரையும் பார்க்க வேணாம் தான் சொன்னாங்க. யாரு? டாக்டரா? இல்ல, சத்யா. என்ன அப்படி சொல்லிருக்க மாட்டா. ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க. போறாமா? அவ சொன்னதே உன்னதான். அவ சொன்னாலா இல்ல நீங்க சொல்றீங்களா? ஏங்க, நாங்க போய் சொன்னா நாளைக்கு நீங்க சத்யாட்ட கேட்க மாட்டீங்களா? பர்டிகுலரா பிரபு வந்து என்னை பார்க்க கூடாதீங்க,
அவன் பண்ண டென்ஷன்ல தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, அவன் மூஞ்சியவே பார்க்க பிடிக்கலன்னு சத்யா சொன்னான். அச்சச்சோ, என்னங்க இது? சத்யா அப்படியெல்லாம் சொல்ற கேரக்டர் கிடையாதே. சொல்ல மாட்டாதான், ஆனா இப்ப சொல்றாளே. பிரபு தம்பி, இன்னாவோ நீ சத்யா கூட மறுபடியும் சேர்றதுக்கு ட்ரை பண்றியா? அதுக்குதான் நீ அவளை சுத்தி சுத்தி வரியா? 5 வருஷம் நான் நிம்மதியா இருந்தேன், அத கெடுக்கிறதுக்கு இப்ப வந்துட்டான்ட்டு கோவமா கத்துறாப்பா. ஏங்க, நீங்க வந்தது தெரிஞ்சா இன்னும் சிக்கலாயிரும். தயவுசெய்து கிளம்புங்க. என்ன சொல்றீங்க? நான் கடைசியா அவங்க கிட்ட பேசினப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, சத்யா அப்படி பேசுறவதான். எத்தனை வருஷமானாலும் பிடிவாதமோ ஆணவமோ அதை விட்டு போகவே போகாது. சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க. சரி, இவரை தானே வர வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இருமா, நீ போய் பார்த்தாலும் பிரபு தம்பி கூட வந்ததை சொல்லாமையா இருக்க முடியும்? சத்யா டென்ஷன் ஆகுற மாதிரி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு டாக்டர் சொல்லிக்கிறாரு. ஏப்பா பிரபு, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் டீஜெண்டா சொன்ன. ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்கல. போன்னு சொன்னா போங்களப்பா. எங்களுக்கு சத்யாவோட உசுறு தான் முக்கியம். ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொன்னல, சத்யா மாற மாட்டான்னு. திமுரு அவ பொறப்புலயே இருக்கு. அவ என்ன நினைக்கிறாளோ அதுபடிதான் எல்லாரும் நடக்கணும். எல்லாரும் அவ பேச்சுதான் கேட்கணும். இந்த உலகத்திலே சத்யா மட்டும்தான் அறிவாளி, மத்தவங்களாம் முட்டாளுங்க. இவளை போய் பார்க்க வந்த பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் விட்டுமுறை அடங்கவே அடங்காது. அதனால்தான் இப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் இங்க இருந்த டென்ஷன் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சார், சூப்பர்மா. இப்பெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சாரி சார், நான் தான் உங்களை கூட்டிட்டு போய் தப்பு பண்ணிட்டேன். நீங்க ஃபீல் பண்றதுக்காகலாம் நான் சொல்லல. எனக்கு அப்படியே தலையில தீ வச்ச மாதிரி எரியுது. சார், கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போலாமா? சாமி கும்பிட்டா மட்டும் சத்யோட புத்தி மாறிடுமா? கடவுளுக்கே கருத்து சொல்றவாவ. சார், நீங்க கோவப்படலன்னா நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு என்னமோ சத்யா நல்லவங்கன்னு தான் தோணுது. அடிப்பட்டவங்கள பார்க்க போனவங்கள இன்சல்ட் பண்றா. இன்னுமா நீங்க அவளை நம்புறீங்க? அவங்க இன்சல்ட் பண்ணலையே. அவங்க ரிலேட்டிவ் தானே அப்படி பேசினாங்க. அவங்கள பார்த்தா முதுகுக்கு பின்னாடி திட்டுறவங்க மாதிரி தெரியல. அப்பனா அவங்க அத்தை சொன்னது பொய்யா? உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்கு நடுவுல யாரோ விளையாடுறாங்கன்னு தான் தோணுது.
நான் இப்ப நடந்த விஷயத்துக்காக மட்டும் அவன் மேல கோவப்படுறேன் நீங்க நினைக்காதீங்க. சத்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சத்யா மேல எப்பவுமே ரெடிமேடா ஒரு கோவத்தை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி அவங்களோட வாழ முடியலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நான் அவளை பத்தி நினைக்கவும் இல்ல. அவ எனக்கு தேவையும் இல்ல. அவங்க இனிமே உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு அவங்க கிட்ட போய் நல்லவர்னு நீங்க நிரூபிக்கணும்? நீ என்ன தப்பா நினைச்சிடாதன்னு ஏன் போய் சொல்லணும்? அத வேணா திரும்ப என்ன பத்தி நினைக்க வேணாம் சொல்றதுக்காக போனேன். சரிங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கவா? இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல வந்த ஒருத்தன் உங்களை இடிச்சிட்டு போறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அச்சச்சோ, எனக்கு பயமாயிடும். நான் ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இதுவே சத்யா வந்தா அவன் இடுப்பெலும்பு உடைச்சிருப்பா. இல்ல, நீங்க சத்யாவை திட்டுறதா நினைச்சு பாராட்டிட்டு இருக்கீங்க. உங்களால அவங்கள மறக்க முடியல. உங்க மனசுல அவங்க இருக்காங்க. நீங்க ஏன் சத்யாவோட சேரக்கூடாது? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அவன் என் கனவுகளையும் ஆசைகளையும் கலைச்சிட்டான். திரும்ப அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. இல்ல சார், இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. பாத்து சத்யா, பாத்து மெதுவா பாத்துமா, பாத்து மெதுவா. பரவாயில்ல சத்யா, உடம்ப பாத்துக்கோ. ஆனா அதை விட மனச நல்லா பாத்துக்கோ. ஏன் உன் மனசு இப்படி தடுமாறுதுன்னு தெரியல. தொழில்ல கவனமே இல்ல சத்யா. மனச லூசோட போய் தான் இப்படி அடிபட்டு இருக்கு. எதா இருந்தாலும் தெளிவா செய், புரியுதா? போ, போய் ரெஸ்ட் எடு. போமா. சத்யா கண்ணு, என் புள்ள மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலங்க. இப்படி ஆயி பூச்ச. சத்யா கண்ணு, நீ போய் கொஞ்ச நேரம் பெட்ல படுத்துக்கடா. நான் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கின்னு வரேன். குளி. ஆஸ்பத்திரி நாத்தம் ஊடு வரல வருது. டேய், சத்யாவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சொல்லிவிட்டேன். மா, சத்யாவை நான் கவனிச்சுக்காம வேற யாரு கவனிச்சுப்பா? சத்யா, நீ உள்ள போ, உள்ள போ. போ சத்யா, போ. பாத்து மெதுவா போ. மாமா ஜூஸ் போடுமா? மாமா, மாமா. பிரபு தம்பி, இன்னாவோ நீ சத்யா கூட மறுபடியும் சேர்றதுக்கு ட்ரை பண்றியா? அதுக்குதான் நீ அவளை சுத்தி சுத்தி வரியா? 5 வருஷம் நான் நிம்மதியா இருந்தேன். அத கெடுக்கிறதுக்கு இப்ப வந்துட்டான்ட்டு கோவமா கத்துறாப்பா. சத்யா ஏன் அப்படி சொன்னா? உங்களால அவங்கள மறக்க முடியல. நான் மறந்துட்டேன். அவங்க இனிமே உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு அவங்க கிட்ட போய் நல்லவர்னு நீங்க நிரூபிக்கணும்? அவன் என்ன கெட்டவன் நினைக்கிறாள். எனக்கு என்னமோ சத்யா நல்லவங்கன்னு தான் தோணுது. உங்க மனசுல அவங்க இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஏன் சத்யாவோட சேரக்கூடாது?
பேபிக்கு மேல கோலம் வருமா? அப்புறம் நீ பண்றது அப்படிதான் இருக்கு. என்னையே கோவப்பட வச்சிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. வச்சிச்சா? லைட்டா. இப்பதான் நீ சொல்லும். இப்பதான் நீ நல்லா இருக்கிற. சத்யா, உனக்கு அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தவன் உனக்கு இது நல்லா வேணும் சிரிச்சிட்டு போறான். அவள் பேபியே நொடி பேபி வந்துட்டீங்களா? எங்க இன்னும் ஆளை காணமே? போன் பண்ணலாம் நினைச்சிட்டே இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கொட்டேஷனை ரெடி பண்றதுக்கு இன்ஜினியரை பார்க்க போன இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேலைக்கார மேஸ்திரியா பார்த்தேன். நொடி பேபி என்ன கையில கட்டு? என்னாச்சு? ஐயோ ஒன்னும் இல்ல அவள் பேபி, டென்ஷன் ஆகாதா? என்னங்க ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க, என்ன ஆச்சு? நொடி பேபி ஐயோ எங்க இப்படி பண்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த காயத்துக்கு நீங்க ஹாஸ்பிடல் கூட போகாம வந்துட்டீங்க. சரி வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு. ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அவள் பேபி, நீ பயப்படுற அளவு ஒன்னும் பெரிய காயெல்லாம் கிடையாது, சின்ன காயம் தான். சரி ரோடி பேபி நீங்க இங்க ஜாக்கிரதை வைங்க. ஒரு நிமிஷம். சத்யா, சத்யா இந்த மாத்திரை போட்டுக்கிட்டு இந்த ஜூஸ் குடி. சத்யா இனிமே தேவையில்லாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. காசுக்காக பண்ண போய் ஏதாவது நடந்திருந்தா என்ன இருக்கிறது? இங்க பாரு, இனிமேல் நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாத்துற சத்யா. இந்த மாத்திரை போடு முதல்ல. இந்த ஜூஸ் குடி. மாத்திரை பிச்சு தட்டுமா? பாத்தியா, இதுதான் பந்தம் பாசங்கிறது. உனக்காக நான் எப்படி துடிச்சு போறேன் சத்யா. உனக்கு ஒண்ணுன்னா என் உசிரியா கொடுப்பேன் சத்யா. ஆனா அந்த படுபாவி பிரபு உன்னை ஏமாத்திட்டு போறான். அவெல்லாம் ஒரு மனுஷன். உடம்பு சரியில்லாம கிடக்குறேன்னு நாங்கெல்லாம் துடிச்சு கிடக்குறோம். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ படுத்துக்கிறத பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு போறான். கொடுமைக்காரன், கழுத்துல அடிபட்டு கிடக்குற உனக்கு என்னாச்சு கேக்குறது கூட வக்கல்ல. பத்தியா பத்தியா பத்தியா, பிரபு பத்தி பேசினாவே நீ எவ்வளவு டென்ஷனா இரு பத்தியா. சத்யா நீ விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். ஆமா சத்யா, எப்படி நீ அவனோட வாழ்ந்த? ஒரு பாசம், ஒரு அன்பு எதுவுமே கிடையாது. சுத்த மிருகம். நல்ல வேலை சத்யா, அவனை நீ துரத்தி விட்டுட்ட. சத்யா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. நேத்துக்கு நீ, இன்னைக்கு நித்யா, நாளைக்கு யாரோ. ஐயோ அம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன குறவழிய கடிச்சிருவேன். என்ன சத்தியா அது? உன்னை கண்டுக்காம போன அந்த பிரபு விட்டுட்டு அக்கறை போட்டவன என்ன அடிக்கிற? பிரபு என்ன திட்டினா நான் உன்னை திட்டிட்டு போறேன். நடுவுல நீ யாரு? நீ எப்படி பிரபுவை திட்டலாம்? உன்னை யார் அந்த ரைட்ஸ குத்துது? என்னாண்டியா உன்னை பத்தி தப்பா பேசுன கொன்றுவோம். அடிய கள்ளி,
உனக்கு நல்லது நினைச்சா இப்படியே அடிப்ப. உனக்கு ஒரு ஜூஸ் ஒரு கேடு. வீட்டுல அடி வாங்கி நான் தான் ஜூஸ் சாப்பிடணும். என்ன அடிடா சாமி.